நான் உங்க லியோ. இது உங்க சேனல் லியோ டாக். என் வாழ்க்கையில என் மனசு நொறுங்கின தருணங்கள் நிறைய இருக்கு. அதுல இந்த சேனல் ஆரம்பிக்கக்கூடிய இன்டென்ஷன் ஸ்டார்ட் ஆன ஒரு சில விஷயத்த நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறேன். ரீசன்ட் டைம்ல ஒரு 2 வயசான ஒரு தம்பி, அவனுக்கு பிளட் கேன்சர்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல அந்த வியாதி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமையில, அவன் சீரியஸான நிலைமையில ஐசியூல இருக்கிறான். அவனோட வயிறெல்லாம் வீக்கமா இருக்குது. அவனோட லாஸ்ட் டைம்ல நான் அவனை மீட் பண்றேன். அந்த டைம்ல நான் பார்க்கும்போது அவனோட அப்பா அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது அதிகமா என்கிட்ட பழக மாட்டான், யார்கிட்டயுமே பழக மாட்டான். ஆனா அந்த லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் டைம்ல என்கிட்ட ரொம்ப அன்பா என்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஹைஃபை தருவான். இந்த ஹைஃபைல எனக்கு கிளாப் பண்ணுவான். அவன் இந்த என்னோட கையில அவனோட கையை வச்சு அந்த கிளாப் பண்ணும்போது அந்த சத்தம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவான். ஸோ அவ்வளோ க்ளோஸா என்கிட்ட அட்டாச் ஆகியிருந்தான். என்கிட்ட ரொம்ப ஜாலியா இருப்பான். நான் வரும்போது ரொம்ப ஸ்மைல் ஃபேஸோடு என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பான். அப்படிப்பட்ட அந்த தம்பி அந்த சிக்கான நிலைமையில பார்க்கும்போது எனக்கு மனசே கேட்கல. அவனோட அப்பாவும் அம்மாவும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவன் ரொம்ப சிக்கா இருக்கான். நான் அதை பார்க்கும்போது கண்ணில் கண்ணீர் வருது. ஆனா என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அழக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அப்படியே நான் வெளியே வரேன். அவனுக்கு ஒரு அக்கா இருந்தா. அந்த தங்கச்சிக்கு 5லேருந்து 6 வயசு தான் இருக்கும். அந்த தங்கச்சி இவனோட ரொம்ப ஆக்டிவ் வந்து என்கிட்ட ரொம்ப பழகி இருப்பா. ரொம்ப என்னை பார்த்தாலே அந்த தங்கச்சி ஓடோடி வருவா. நான் அந்த ஐசியூல இருந்து அந்த தம்பியை பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த தங்கச்சி என்னை பார்த்து ஓடி வந்து அந்த தங்கச்சி என்ன சிச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த தங்கச்சி என்னை பார்த்து சிரிச்ச முகமா வந்து கேட்குறா, தம்பியை பார்த்தீங்களா, தம்பி செப்புனானா, என்ன செப்புனா அப்படின்னு அந்த தங்கச்சி கேட்டான். எனக்கு அது வரைக்கும் கண் அழக்கூடாதுன்னு நான் கண்ட்ரோலாக இருந்தேன். பட் என்ன அறியாமல் என் கண் எல்லாமே அப்படியே குளம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அந்த தங்கச்சியோட தலையில் நான் அப்படியே தட்டி கொடுத்துட்டு, நீ நல்லா படி, உன்னோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகும்போது அந்த தங்கச்சி என்னை பார்த்துட்டே பாய் டாக்டர்னு சொல்லிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லை, அவள் கூட இன்னொரு சில பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க கிட்டலாம் என்ன சொல்கிறான்னா, இது என்னோட ஃப்ரெண்டு டாக்டர், இவங்க என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவள் சொன்னான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது.